நீங்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும், அதை மறைக்கக்கூடாது என்று உறுதிமொழி வாங்கியது. புரிந்தால் நாம் அவரிடம் உறுதியை காணவில்லைன்னு சொல்றான். இறைவாக்கு அறிவிக்கிறது, நாம் அவரிடம் உறுதியை பார்க்கவில்லைன்னு சொல்றான். அப்போ அவர்கள் அதை தங்கள் முதுகுலுக்கு பின்னால் பிரசன்ட்ல இல்லாம ஃபியூச்சருக்கு போயிட்டாங்க, இல்லை பாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க, கடந்த காலத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவன் சொல்றான்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை இருக்கு அப்படின்றான்ல. இறைவனை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம், அவசரப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். வேதம் கொடுக்கப்பட்டு அதை இயற்கையாக அமைவதற்கு முன்னர் அதை ஓதுவதற்கு அவசரப்பட வேண்டாம். அதை நீங்க விளங்கிக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க. இப்போ இறைவன் அறிவிக்கிறான், அவர்கள் பெற்றுக்கொண்டது மிக கெட்டதாகும் சொல்லும்போது யார் அதை மறுபடியும் உணர்றாங்களோ இப்போ அதை விடுறாங்க, இறைவன்கிட்ட மன்னிப்பு தர்றாங்க. எங்கள் இறைவனே எங்களை மன்னிப்பாயாகன்னு கேட்குறாங்க, எங்களை மன்னிப்பாயாக, எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாகன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்றோம், அவர் பிறந்திலிருந்து சார வரைக்கும் ஒரு தப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி அப்படி நினைச்சுதான் அவர்கள் நோபுல், அவர்கள் தெய்வ குழந்தை அப்படிலாம் சொல்றாங்க. மனிதர்களில் நாமே பல நேரங்கள் பல விதமாக இருக்கிறோம். அப்படி நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அது கேடுன்னு இறைவன் நீங்க நமக்கு எச்சரிக்கை தர்றான். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தவறும் போது தவறிடாதீங்கன்னு அறிவிப்பதற்காக இங்க செய்தி. இப்ப எச்சரிக்கை தரப்படுது, அப்படி பெற்றால் அது சொற்ப விலை, அது மிக கெட்டது எச்சரிக்கை கொடுக்குது. விளங்கிக்கிட்டீங்கன்னா இறைவனை மன்னிப்பவர்களாக நீங்கள் காண்பீர்கள். உள்ளட்சம் ஏற்பட்டால் உங்களை மன்னிப்பவர்களாக இறைவனை காண்பீர்கள். நீங்கள் அதை விளங்கி கொள்ளவில்லை, மறுத்தீர்கள் என்றால் உங்கள் இறைவன் தண்டிப்பதில் கடமையாகும். எல்லாரையும் சொல்லலை, தவறி போறவங்களுக்கு அவங்க வேதம் கற்று இருக்கிறதுனால எடுத்து சொல்றான், இது தப்புன்னு சொல்றான். வேதம் கொடுக்கப்பட்டு எடுத்து சொல்ல உங்களுக்கு கொடுத்துருந்தா நீங்க அதை ட்விஸ்ட் பண்ணாதீங்க, மாத்தி சொல்லாதீங்க, மறைக்கவும் செய்யாதீங்க. மாத்தி சொல்றது மறைக்கிறது, உண்மையை மறைக்கிறது இல்லையா. பொய்யை மறைச்சிட்டான்னு சொல்ல மாட்டாங்க யாரும் இல்லையா. பொய்யை அவர் மறைச்சிட்டாரு அப்படி யாராவது சொல்லுவாங்களா? உண்மையை மறைச்சிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படித்தானே சொல்லுவாங்க. லைட்டை அணைச்சிட்டான்னு சொல்லுவாங்க, இருட்டை அணைச்சிட்டான்னு சொல்லுவாங்களா? இல்லை, லைட்டை தான் அணைக்க முடியும், இருட்டை ஒன்றும் செய்ய முடியாது உங்களால. அப்போ அங்கே அறிவிக்கப்படுது, உங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்க மாறிட்டீங்கன்னா மாறின உங்களுக்கு அறிவிக்கிறான். நான் அந்த தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு இப்போ சொல்கிறான், நான் படிக்கும்போது நீ பார்த்தியா உனக்கு என்ன சொன்ன, நீ என்ன பண்ண, ரொம்ப கெட்டது நீ பண்ணதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன செய்யணும், அதை தான் இப்போ கேள்வி. இந்த நிமிஷத்தில் நீ எனக்கு அறிவிக்கிறான், நீ வாங்கினது ரொம்ப சொற்ப விலை, ரொம்ப கெட்டது வேறன்னு சொல்கிறான். இப்போ நீ என்ன செய்யப்போன்னு என்கிட்ட கேட்குறான். சொல்லிட்டு கடவுளே என்னை மன்னிச்சிரு, இது வேண்டான்னு போக போகிறீங்களா, வாங்கினது வாங்கிட்டேன் அனுபவிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் இறைவனை மன்னிப்பவனாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை, கடுமையான தண்டனை கொடுப்பான் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அது மறுமை.